அஸ்ஸலாமு அலைக்கும். மாமனார் இன்று விருந்துக்கு வருவதாக உம்மா உப்பாவிடம் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டு நான் மகிழ்ந்தாலும் உப்பாவின் முகத்தில் ஏதோ ஒரு விசனம் இருப்பதை பார்த்தேன். மாமனார் வரதட்சணையின் பாக்கி கேட்பாரோ என்ற பயமே உப்பாவின் முகத்தில் தெரிந்தது என்பது எனக்கு அதிகம் யோசிக்காமலே புரிந்தது. அக்காவின் கல்யாணம் முடிந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்னும் அன்று பேசிய கணக்கில் 5 பவுன் தங்கம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய படிப்பு, தங்கையின் படிப்பு, வீட்டு நாளாந்த செலவுகளெல்லாம் முடிந்த பிறகு மீதி இருப்பதை வைத்து வீட்டின் ஆவணத்தை அடமானம் வைத்து எடுத்த கடனை உப்பா செலுத்திக் கொண்டிருக்கிறார். நான் பெரியவனாகி வேலை செய்யத் தொடங்கினால் என் உப்பாவை மேலும் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். எப்படியாவது விரைவில் பெரியவனாக வேண்டும் என்றுதான் என் எண்ணம் இருந்தது. அக்காவும் மாமனாரும் வருவதை எதிர்பார்த்து தங்கை உற்சாகமாக இருக்கிறாள். அவளுக்கு மாமனார் கொண்டு வரும் மிட்டாய்தான் பெரிய ஆவல். உம்மா சமையலறையில் பலகாரங்கள் செய்யும் பரபரப்பில் இருக்கிறார். உப்பா அழைத்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். உம்மா சமையலறையிலிருந்து வாசலுக்கு ஓடினார். நானும் தங்கையும் முன்னால் நின்றோம். முன்னால் வந்தது அக்கா. மகிழ்ச்சியாக என்னை பார்த்து, பையன் பெரியவனாகிவிட்டானே என்று சொல்லி உள்ளே சென்றாள். வா மாப்பிள்ளை, உள்ளே வந்து உட்கார் என்று உம்மாவும் உப்பாவும் மாமனாரை வரவேற்று உட்கார வைத்தார்கள். எவ்வளவு பேசினாலும் மாமனார் அக்காவை பொன்னைப் போல பார்த்து கொள்கிறார். அதனால் அவரிடம் எங்களுக்கு ஒரு அன்பு உண்டு. உம்மா விசாரிப்பு முடிந்து அக்காவுடன் சமையலறைக்கு சென்றார். கொஞ்ச நேரத்தில் உம்மா தேநீரும் பலகாரங்களும் கொண்டு வந்தார். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தேநீர் அருந்தினோம். மாமனார் சொன்னார், பரபரப்பு இல்லை என்றால் உம்மாவை இங்கே வரச் சொல்லுங்கள், ஒரு விஷயம் பேச வேண்டும். நான் உப்பாவின் முகத்தை பார்த்தேன். முகம் முழுக்க வாட்டமாக இருந்தது. உம்மா சமையலறையிலிருந்து ஓடி வந்து, என்ன மாப்பிள்ளை என்று கேட்டார். மாமனார் பேசத் தொடங்கினார். எங்கள் திருமணம் முடிந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன. இதுவரை ஒரு குழந்தையை பார்க்க முடியவில்லை என்ற கவலை இருந்தாலும் உங்கள் மகள் என்னையும் என் பெற்றோரையும் இதுவரை ஒரு நாளும் வருத்தப்படுத்தவில்லை. அதற்காக நான் உங்கள் இருவருக்கும் எப்போதும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது மாமனாரின் கண்கள் கலங்கின. கடந்த வாரம் என் நண்பனுக்கும் அவன் மனைவிக்கும் இருந்த பிரச்சனையை தீர்க்கப் போயிருந்தேன். அங்கேதான் உங்களுடைய மதிப்பையும் என் மனைவியின் மதிப்பையும் உணர்ந்தேன். அவன் மனைவிக்கு வீட்டு வேலைகள் செய்ய முடியவில்லையாம். அவன் உப்பாவையும் உம்மாவையும் வயதானோர் இல்லத்தில் சேர்த்தால்தான் அவனுடன் வாழ்வேன், இல்லையென்றால் திரும்ப வரமாட்டேன் என்று அவள் உப்பாவும் உம்மாவும் சொன்னார்கள். அப்போது நான் பெற்ற வரதட்சணையை விட மிகப்பெரிய செல்வம் என் மனைவியும் அவளை ஒழுக்கத்துடன் வளர்த்த உங்களின் ஆசையும் பிரார்த்தனையும் தான் என் வாழ்க்கை என்று புரிந்தது. மாமனாரின் வார்த்தைகள் உப்பாவையும் உம்மாவையும் பெருமைப்படுத்தின. உம்மா அக்காவை கட்டிப்பிடித்து கண்ணீருடன், மோளே, ஒரு நாளும் அவனையோ அவனுடைய உம்மாவையோ உப்பாவையோ வருத்தப்படுத்தக்கூடாது. அப்படி நடந்தால் நாங்கள்தான் குற்றவாளிகள் என்று சொன்னார். அக்கா உம்மாவிடம், உம்மா, நீங்கள் என்னை வளர்த்தது போல என் உயிரான என் கணவரை வளர்த்து ஆளாக்கிய அவர்களை நான் வருத்தப்படுத்தினால் பிறகு அவருடைய மனைவியாக இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் அப்படி செய்ய மாட்டேன் உம்மா என்று கண்ணீருடன் சொன்னாள். மாமனார் தன் இடுப்பிலிருந்து ஒரு பொதியை எடுத்து உப்பாவிடம் நீட்டினார். பிறகு, நாளை இந்த வீட்டின் ஆவணத்தை உங்கள் பெயரில் எடுத்துவிடுங்கள். எங்களுக்காக இனி உங்களுக்கு கடன் இருக்கக்கூடாது என்று சொன்னார். நான் ஓடிப்போய் மாமனாரை கட்டிப்பிடித்தேன். உப்பா கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார். அன்று வீட்டிலிருந்த எல்லாமே மிகவும் சுவையாக இருந்தது.